வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, ஒரு அழகான டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்கலாம். இது ஏற்கனவே கட்டிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்கலன்னா அது பார்த்துக்குங்க. அது பானைக்கு முன்னாடி பானைக்கு வச்சு கட் பண்ணுறது நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இது வந்து அகலம் வந்து 2.25, உயரம் வந்து 8 இன்ச்சு. நெக்கு லைட்டாக ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக வளைச்சிருங்க. அவ்வளோதான், நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு வந்து நம்ம கேன்வாஸு த்ரெட்டு எதுவுமே கொடுக்காம கேன்வாஸ் கொடுத்த மாதிரியே வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். வீடியோ கட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம அடித்து திருப்பிடலாம். இதுதான் ப்ளவுஸு, காட்டன் ப்ளவுஸு. நம்ம அடித்து திருப்பிடலாம். கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக குண்டூசியில் கூட அங்கங்கே குத்தி விட்டு நெக் அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் லைனிங் வச்சுக்கலாம். லைட்டாக அங்கங்கே தையல் போட்டு எடுத்துட்ருங்க. ஹெம்மிங் ஊசியில் ஓரத்தில் இப்போ தச்சு எடுத்துடலாம். கரெக்டாக வளைச்சி அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிடுங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். தைச்சாச்சு, கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. அந்த கார்னர்ட்டையும் கட் பண்ணி விட்ருங்க. லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம திருப்பி லைட்டாக கையில் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு தையல் போட்டுடலாம். அந்த எஜ்ஜிலே போடுங்க, தள்ளி வந்துட வேணாம். ஏன்னா வந்து தள்ளி வந்தால் நல்லா இருக்காது. இந்த ஓரத்துலேயே தையல் போடுங்க. லைனிங் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அதே கலராக இருந்தாலும் சரி, இல்லை கலர் வித்தியாசம் இருந்தாலும் சரி, வெளியில் தெரியக்கூடாது. இது அடிப்பக்கமாக வச்சு, அதாவது வந்து இது சாரியோடது, அடிப்பக்கமாக வச்சு நான் லைனிங் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கரெக்டாக அந்த கோட் அளவுக்கு நம்ம வந்து மேலே திருப்பி அந்த கோட்லேயே நம்ம தைச்சிடலாம். இது வந்து மேலே வச்சு நம்ம லைனிங் போட்டுட்டு நம்ம உள்ள லைனிங் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அந்த தையல் மேலே தைச்சி விட்டுடலாம். கரெக்டாக அந்த கோட்டுக்கு நேராக அந்த கிளாத்து வச்சுருக்கேன். லைட்டாக மடித்து விட்டுட்டு வேறு ஒன்றுமே நான் பண்ணலை. ஏன்னா வந்து இது தைச்சி முடிச்சுட்டு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இது வந்து சாரீ வந்து நம்ம பின் பண்ணுறோம் இல்லையா, அந்த சைடு வரும். நல்லா மறுபடியும் சொல்கிறேன், லைனிங் மேலே நம்ம இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கோம். அடியில் ப்ளவுஸில் தான் அந்த கிளாத்து வச்சுருக்கேன். இது சாரியோட கிளாத்து. இது நம்ம தைச்சி முடிச்சுட்டு, ஏன்னா நம்ம கேன்வாஸ் இல்லாமல் தானே தைக்க போகிறோம், அதனால் தைச்சி முடிச்சுட்டு கட் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. அந்த நெக் அளவுக்கு கட் பண்ணிடுங்க. அதாவது ஒன் சைடுக்கு 1 இன்ச் அளவுக்கு இந்த டிசைன் வரும். கட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பிடலாம். அதாவது ஒரு நூல் தள்ளி அந்த தையல் இருக்குது பார்த்திங்களா, அந்த தையலை விட்டு கொஞ்சம் தள்ளி அப்படியே ஒரு தையல் போட்டு வர போகிறோம். ஏன்னா வந்து நம்ம மறுபடியும் காப்பர் கிளாத்தில் வந்து பைப்பிங் வச்சு நம்ம மேலே வச்சு அடிக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் தள்ளி அடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா வந்து சில பேர் கேன்வாஸ் வச்சு வராது, அதுக்காக வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நெக் அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாத் வச்சு நம்ம தைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களுக்காக இது நான் போடுறேன். இப்போ எடுத்தாச்சு. இப்போ அந்த பிசுறு அந்த ஓரத்தில் உங்களுக்கு தெரியாது. காப்பர் கிளாத் வச்சு நம்ம தைச்சாலுமே உங்களுக்கு வந்து அந்த பிசுறு வந்து தெரியாது. ஏன்னா வந்து நம்ம ஒரு நூல் அளவுக்கு உள்ளே தள்ளி தான் அந்த கிளாத் இருக்குது. உங்களுக்கு நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னா நம்ம ஓரத்துலேயே தைக்கும் போது உங்களுக்கு இந்த கிளாத்து தெரியாது.
இப்போ வந்து இது வந்து கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் 1.25 இன்ச்சுக்கு மடித்து ஓரத்துலேயே தைங்க. இது வந்து நம்ம திருப்பி எடுத்தால் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு தான் அகலம் வரணும். இப்போ அதை வந்து திருப்பி வெளியில் எடுத்துடலாம். வெளில எடுத்தாச்சு. இப்போ மேலே அப்படியே வச்சு தைக்கலாம். நீங்கள் வந்து அப்படியே ப்ளவுஸ் மேலே இந்த கிளாத்தை போட்டுட்டு அடிப்பக்கம் லைனிங்கில் தான் நீங்கள் தைக்கணும். சரியா? உங்களுக்கு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது மேலே ப்ளவுஸ் மேலே தான் அந்த கிளாத்து போட்டிருக்கேன். போட்டுட்டு அங்கே லைட்டாக ஓடு தையல் போட்டுறேன். அந்த கார்னர் வரைக்கும் நிக்கோட அந்த சென்ட்ரு வருது பார்த்திங்களா, அது வரைக்கும். இப்போ அந்த ஓரத்தில் நம்ம தையல் போட்டிருந்தோம் பார்த்திங்களா ஸ்டார்டிங்கில், அந்த தையல் மேலேயே கரெக்டாக வச்சு இந்த கிராஸ் பீஸை தைச்சிட்டு வாங்க. அந்த ஓரத்துலேயே தைச்சிடலாம். சாரீ வந்து கிரே கலரு, ப்ளவுஸ் வந்து மெரூன் கலரு. இப்போ அப்படியே திருப்பி அந்த அந்த கார்னர் வரைக்கும் தைச்சிட்டு கட் பண்ணி விட்ருங்க. இப்போ அப்படியே திருப்பி நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். அப்படியே திருப்பி தையல் போட்டுருங்க. இந்த பக்கம் வேறு டிசைன் வந்துடும், இந்த பக்கம் வேறு டிசைன் வந்துடும். இப்போ வந்து அந்த நூலெல்லாம் உருவி விட்டுட்டு நம்ம 1 இன்ச்சு அகலம் வந்து 1 இன்ச்சு அகலம் வச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணிடுங்க. அதாவது வந்து இந்த காப்பர் டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 1 இன்ச்சு நல்லா கவனித்து பாருங்கள். அந்த இதுலேருந்து 1 இன்ச்சு, அங்கேருந்து கிடையாது, ஸ்டார்டிங்லேருந்து கிடையாது, இந்த இதுலேருந்து 1 இன்ச்சு அகலம் வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ அது கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே ஒரு லைன் வந்துடும் பைப்பிங்கு. ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடுங்க. இது ஈஸி தான். இல்லைன்னா கேன்வாஸ் நெக் வச்சு கேன்வாஸ் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்கணும். இது அதை விட இது ரொம்ப ஈஸி தான். இது 2 கிளாத்து டபுள் கிளாத்து கொடுத்துருக்கேன், க்ரே கலரு. ரொம்ப லேஸான காட்டன் சாரீ, அதனால் வந்து டபுள் கிளாத்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஓரத்துலேயே தைச்சிருங்க. இந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி ஓரத்தில் தைச்சிருங்க. நல்ல பொறுமையாக அந்த ஓரத்தில் தைச்சிடலாம். இப்போ தைச்சாச்சு. இன்னொரு தையல் போட்டுடலாம். அதில் அமுக்கு தையல் இந்த பக்கம் போட்ட மாதிரி. அந்த ஓரம் வரைக்கும் தைச்சிடலாம். இப்போ தைச்சிட்டு நூலை வெளியில் எடுத்துடலாம். நடுவில் நம்ம எக்ஸ்ட்ரா நூல் கொடுத்ததெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே அளவாக அழகாக இருக்கும். இப்போ வந்து 2 இன்ச் அகலத்துக்கு நம்ம நேர் பீஸ் கட் பண்ணிடலாம். இது சாரீ கிளாத்து. நம்ம அந்த சைடில் டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம நேர் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் இருக்கிறத ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். நேராக வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. இது நேர் பீஸ் தான். இப்போ அதை மடக்கி நம்ம தைச்சிடலாம். இருக்கிறதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்தில்
நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. தைச்சி விட்டு அப்படியே திருப்பிடலாம். திருப்பி இது வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட இருக்கணும். இது பட்டையாக நம்ம தைக்கிறது. இப்போ திருப்பிடலாம். பெரிய நீளமான ஒரு ஊசி வச்சு திருப்பிடுங்க. இப்போ அப்படியே ஃபுல்லாக திருப்பி எடுத்துடலாம். திருப்பி எடுத்துகிட்டு இது ஒரு 2 இன்ச்சு அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த நெக்கோட நடுவில் அந்த நெக் இருக்குது பார்த்திங்கன்னா, அது நெட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து இங்கிட்டு 2 இன்ச்சுக்கு நெட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த பக்கம் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. சாரி 2.5 இன்ச்சு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லேருந்து அப்படியே லைட்டாக வளைச்சி கொண்டு வாங்க. இந்த மாதிரி வளைச்சிட்டு நம்ம அந்த காப்பர் அந்த பைப்பிங் இருக்கு இல்லையா, அதை வச்சு தைக்கலாம். மடித்து அப்படியே தைச்சிட்டு வாங்க. இது தைச்சி கொண்டு போய் முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடணும். ஏன்னா முன்கழுத்துக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டிங்கன்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. அப்படியே நீங்கள் தைக்கும் போதே நல்லா அந்த நெக்கை வளைச்சி அப்படியே கொண்டு போயிடுங்க. இந்த சைடு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கரெக்டாக அந்த நெக்கை அந்த இது ஒரே மாதிரி தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துட்டு அப்படியே முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். இது கிராஸ் பீஸ்னால நீங்கள் சுருக்கம் வைக்க தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. சுருக்கம் வரும்னு நீட்டாக வரும் உங்களுக்கு. நல்லா அழகாக வளைச்சி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரெக்டாக வெட்டி விட்ருங்க. பிசுறு உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக வெட்டி விட்ருங்க. இப்போ முன்னாடி வரைக்கும் தைச்சிட்டு அப்படியே திருப்பிடலாம். ரெண்டு இன்ச் அகலத்துக்கு அந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த இது உள்ளே கொடுத்து அது ஃபுல்லாக அந்த பீஸ் பூரா தைச்சிடலாம். கீழே வரைக்கும் அந்த நம்ம கட் பண்ணோம் இல்லையா அந்த நேட் பீஸ், அதெல்லாம் கொடுத்து உள்ளே கொடுத்து அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். நல்லா உள்ளே வரைக்கும் தள்ளி விட்டுருங்க. ஊசி கூட வச்சுக்கோங்க, பெரிய ஊசி வச்சு நல்லா உள்ளே தள்ளி விட்டு தைங்க. அதில் லாஸ்ட் வரைக்கும் தைச்சி விட்டுறலாம். இப்போ வந்து உங்களுக்கு பிரிஞ்சிட்டு வராது. நல்லா நெருக்கமாக கொடுங்க.
இந்த மாதிரி ஃபுல்லாக கீழே வரைக்கும் கொண்டு போயிருங்க. ஊசி வச்சுட்டு நல்லா அடி வரைக்கும் உள்ளே தள்ளி விடுங்க. இப்போ அந்த தையலை கீழே வரைக்கும் கொண்டு போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தூக்கி விட்டு தைச்சி எடுத்துருங்க. இப்போ நீங்கள் டேப் வச்சு ஒரே அளவாக அதை தைச்சி எடுத்துடலாம். நம்ம ஓரத்தில் தையல் போட்டு அதுக்கப்புறம் நம்ம காப்பர் லைன் ஒன்று கொடுத்துட்டோன்னா இது ப்ளவுஸ் முடிஞ்சு. லைட்டாக ஒரு அளவாக வச்சு தையல் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு மேலே அந்த கிராஸ் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அடித்து திருப்பி வச்சுருக்குது, அதை வச்சு தைச்சிடலாம். தைச்சிட்டு இந்த மாதிரி அப்படியே பிடிச்சி தைக்கணும், ரெண்டையும் சேர்த்து வச்சு. இப்போ அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ மேலே காப்பர் பீஸ் வச்சிடலாம். மேலே இருந்து மடித்து தைச்சிட்டு வாங்க. கீழே கட் பண்ணி விட்டு அப்படியே மடிச்சு விட்ருங்க. ஃபுல்லாக தைச்சாச்சு, மடிச்சு அடிச்சிடலாம். நல்லா தூக்கி விட்டு தைச்சிடுங்க. ஊசி வச்சுக்கோங்க, லைட்டாக பிசிறு வெளில தெரிகிற மாதிரி தான் நூல் இல்லைலாம் உள்ளே தள்ளி விட்டு தைச்சிட்டு வாங்க. பெரிய ஊசி வச்சுக்கோங்க கையில். பிசிறு தெரியாமல் உள்ளே தைச்சி எடுத்துடலாம். நம்ம கேன்வாஸ் வைக்காமல் பாருங்கள், நெக்கு ஷேப்பும் மாறல, உங்களுக்கு அழகாக ஒரு டிசைன் வந்துருச்சு. இப்போ இது அப்படியே ஃபுல்லாக பிடிச்சி தைச்சிடலாம். அடியிலேருந்து நூல் கொடுத்து மேலே ரெண்டையும் சேர்த்து ஒரு பாசி வச்சுருங்க. பாசி வைக்கிறதும் வைக்காத அது உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு பிடிச்சா பாசி வச்சுருங்க, கொஞ்சம் கிராண்டாக நல்லா தெரியும். இல்லைனாலும் ப்ளைனாக தைச்சி விட்டுறலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. இந்த ப்ளவுஸை சாரீக்கு மேட்சாக இந்த கிளாத்து கொடுத்து தைச்சது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் சும்மா சிம்பிளாக நீங்களும் தைச்சி பாருங்கள். நீங்கள் கேன்வாஸ் கொடுத்து கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக தைச்சி பழகுங்க. ரொம்ப ஈஸி தான் இது. ஃபுல்லாகவே பாசி வச்சாச்சு. இப்போ திருப்பி நல்லா நாட்டு போட்டு எடுத்துருங்க.
இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி வந்து பாக்கெழுத்து பா வந்துடும். அந்த பார்டரில் காப்பர் லைன் வந்திருக்கும். அதுக்கு மேட்சாக அந்த இது கொடுத்தது. இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.